அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? மொதல் ஸ்டெப் தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கு. எப்படின்னா விட்டுறாதீங்க, பிடிச்சி வந்துருங்க. ஏன்ட்டு என்ன சொன்ன? நம்ம வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஆனால் லைஃப்ல ஒரு பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் வந்தா அதுக்கப்புறம் இந்த உலகமே நம்மள வேடிக்கை பார்க்கும். Pretty bro. What bro? It's very wrong bro. கத்தம். சில நாட்களுக்கு முன்னாடி இல்ல சரியா சொல்லலாம், ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம பிரதீப் ரங்கநாதன் ப்ரோ இல்ல நம்ம பிரதீப் ப்ரோ ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போயிருப்பாரு. பிரதீப் ரங்கநாதன் விழாவெல்லாம் நல்லா சிறப்பு வச்சாரு. அங்க அவரோட குட்டி வெர்ஷன் ஆஃப் பிஆர பார்த்தாரு. என்ன மாதிரி தான் இருக்காருல்ல. அதுக்கப்புறம் அங்க மூணாவது ஒருத்தன் இருப்பானு. ஏன் நம்ம குரூபிஜன் ப்ரோவை பத்தியும் கேட்டாங்க. அவரும் அதை பத்தி சொன்னாரு. Do you know Goofyjan? சின்ன பிரதீப் உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, ஆக்சுவலா இன்னைக்கு செஸ் காம்படிஷன் டான்ஸ் ஆட வைக்கிறாருங்க, அது அவ்வளவு தெரியும். அப்படியே ஒரே ஜாலியா அந்த ஈவெண்ட் ஒரே கூத்தா போச்சு. ஆனா எல்லா ஹீரோவும் ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்தா வழக்கமா ஒரு கருத்து சொல்றது வழக்கமா வச்சிருக்காங்க, இல்லன்னா மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அதானே உலக வழக்கம். ஆனா நீ என்ன ப்ரோ டிமோட்டிவேஷன் பண்ற? அதாவது ஃபோக்ஸ் என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஈவெண்ட்ல நம்ம பிரதீப் ப்ரோ வந்து மோட்டிவேஷனா ஒரு டைலாக் பேச வந்திருப்பாரு. அது கொஞ்சம் மிஸ் ஆகி திடீர்னு சந்திரமுகி புகுந்த மாதிரி பிஆர் உடம்புல தனுஷ் பூந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? மாசா இருக்கட்டும் கெத்தா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக் வந்தாரு. ஆனா அது டிமோட்டிவேஷனல் ஸ்பீக்கா மாறிடுச்சு. இதுல என்ன பியூட்டினா, பிஆர் ஃபேன்ஸே கமெண்ட்ல கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் சில்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி மத்தவங்கள வேடிக்கை பார்ப்போம். போய் சுத்த தானே போறோம், போய் தொலை போ. இதுல வேற ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, லைஃப் சேஞ்ச் இட் செல்ஃப் கமெண்ட் பண்ண வர லைஃப்ல மறக்க மாட்டேன். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கமெண்ட் இருக்கு. ஃப்ரீயா இருக்க டைம்ல இன்ஸ்டாகிராம்ல போய் செக் பண்ணி பாருங்க, ஒரு ஃபன்னா இருக்கும். அதாவது ஃபோக்ஸ் லைஃப்ல வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா முன்னேற முடியுமானா? கண்டிப்பா முடியாது. நம்ம லைஃப் எப்போ மாறும்னா, அதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு எஃபோர்ட் போட்டு அதுக்காக ஒர்க் பண்ணா மட்டும்தான் லைஃப் மாறும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம பிஆரே எடுத்துப்போமே. என்ன தேடுறாங்க? அவரு ஐடி ஜாப்ல இருந்தாரு, அவரே சொன்னாரு. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். சோ அதுல பிடிக்காம அதை குவிட் பண்ணிட்டு நைட் டைம் ஒரு ஜாப் போயிட்டு காலையில ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. எஃபோர்ட் போட்டாரு. லவ் டுடேன்னு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்தாரு, அது சூப்பர் டூப்பர் ஹிட். அவரும் சும்மா வேடிக்கையே பார்த்திருக்கலாமே, அதாவது ஐடி ஜாப்லயே இருந்து வேடிக்கை பார்த்திருக்கலாமே. இல்ல, அவர் லைஃப்ல ஏதாவது மாத்தணும்னு நினைச்சாரு, அதுக்காக எஃபர்ட் பண்ணாரு, அதுக்காக ஒர்க் பண்ணாரு. அதோட ரிசல்ட்டா தான் நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த ஈவெண்ட்ல இன்னொரு நல்ல விஷயத்த ஒண்ணு சொன்னாரு. இப்பதான் நல்ல பேசுற. கூச்சப்படாம கேக்குறது. இவங்களுக்கு ரேம்ப் வாக் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அதை அவங்க என்கிட்ட கேட்டாங்கல்ல, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். சோ எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேட்டா, நோ வந்து எப்படி இருந்தாலும் நீங்க கேட்கலன்னா அது நடக்கவே போறது இல்ல. ஆனா கேட்டுட்டா நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குல்ல. அதாவது லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு கேட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மேடையிலேயே ஒரு பொண்ணு வந்து கேட்டிருப்பாங்க, நான் உங்களோட ரேம்ப் வாக் பண்ணணும், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க, அவரு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே ஒரு விஷயத்த தான் பிரதீப் ப்ரோ வந்து அவர் லைஃப்லயும் ஒன்று நடந்திருக்கும். அந்த வேல்ஸ் காலேஜ்ல அவங்க பொண்ணு படிக்கணும்ல, அவங்க கிட்ட போய் கேட்டு அவங்க அப்பாட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்டாரு. அதாவது அது கேட்டிருப்பாரு. அவங்க அப்பா வந்து ஓகே சொல்லாதும் சொல்லாம இருக்கிறதும் அவரோட இஷ்டம். பட் அவர் ஓகே சொன்னாரு. அதனாலதான் நம்ம அதாவது நீ லைஃப்ல வேடிக்கை பார்க்கலாம். எப்போ தெரியுமா? நீ ஏதாவது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல யாராவது சக்சஸா இருப்பாங்களா தெரியுமா, அவங்கள வேடிக்கை பார்க்கலாம், எப்படி அவங்கள மாதிரி சக்சஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு. பாயிண்ட் வரட்டும் இருக்க வேண்டாம். நீ லைஃப்ல ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருக்கச்சுல, ஒரு கட்டத்துல அதுவே லைஃப் உனக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கும். அதை நீ எப்படி யூஸ் பண்றன்றதுதான் அந்த பாயிண்ட். நீ வேடிக்கை பார்க்கலாம். எப்போ தெரியுமா? நீ எதுலயாவது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் உன்னோட சக்சஸ பார்த்து யாராவது ஒன்னே மாதிரி சக்சஸ் ஆகும்னு நினைப்பாங்க தெரியுமா, அப்போ நீ வேடிக்கை பார்க்கலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆல் ரைட் ஃபோக்ஸ், அதாவது இந்த வீடியோல என்ன சொல்ல வந்தேன்னா, அவர் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா தான் வந்தாரு.
கொஞ்சம் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகி டிமோட்டிவேட் ஸ்பீக்கரா மாறிட்டாரு. இல்ல நான் சொல்ல வந்ததுதான் அவர் வந்து மாசா இருக்கட்டும் சொல்லிட்டு ஷார்ட்டா முடிச்சாரா என்னன்னு தெரியல. அப்படி இருந்தா நல்லதுதான். உங்களோட தாட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல கொஞ்சம் சிரிச்சிருந்தா இல்ல சிந்திச்சிருந்தாவோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுடுங்க. பாய். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. அங்க ரங்கவாதியா இருக்கிற ட்ரைனிங் எடுத்தவ எவனும் ஜெயிக்கல. கடைசியில வேடிக்கை பார்த்து கபிலன் தான் ஜெயிச்சான். பத்ரியில பாக்ஸிங்கே கதிங்க இருந்தா அவங்க அண்ணனை விட கடைசியில வேடிக்கை பார்த்து நம்ம தளபதி விஜய் தான் கப்படிச்சாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? மேட்ச்ல ஜெயிக்க நல்லா வேடிக்கை பார்த்தா போதும். நீ தான் நல்லா வேடிக்கை பாக்குறிய.